வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமத்தில் உள்ள என்னுடைய குலதெய்வ கோயிலில் இருக்கிறேன். இந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ கோயிலுங்கிறது சிறு தெய்வங்களாக தான் இருக்கும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்காது, ஊர் எல்லைகளில் தான் இது பொதுவாக காணப்படும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால்கரை அந்த ஊர் எல்லை பகுதியில் இந்த குலதெய்வ கோயில் காணப்படும். இங்கே தான் தோழர்களே எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த அடர்ந்த ஆலமரம் தான். இந்த ஆலமரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா சிலையாக சில நேரத்தில் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களாக இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வில்லேஜ் தமிழன். இந்த காணொலியில் குலதெய்வம் அப்படின்னா என்ன, குலதெய்வ கோயில் எப்படி உருவானது, குலதெய்வ வழிபாடு எவ்வாறு இருக்குது, இந்த குலதெய்வங்கள் எப்படி தமிழர்களுடைய வாழ்வில் வந்தது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. இப்போ குலதெய்வம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை காக்க அல்லது தன் உயிரை தியாகம் செய்த வீரமிக்க முன்னோர்கள் இறப்புக்கு பின்னாடி அவங்க தெய்வமாக நம்ம வணங்குறோம். அது மட்டும் இல்லாமல் தங்களோட குலத்தையும் சந்ததியினரையும் தீங்கிலிருந்து காப்பாற்றியவர்கள் நம்ம என்ன செய்யணும், குலதெய்வமாக நம்ம வணங்குறோம். நம்ம குலதெய்வத்தை போற்றுற வகையில் நம்ம முன்னோர்கள் நிறைய பழமை சொல்லி வச்சுருக்காங்க. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது, குலதெய்வம் நம்முடைய 7 தலைமுறையை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குலம் தெரியாமல் போகலாம், ஆனால் குலதெய்வத்தை தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நமது முன்னோர்கள் நிறைய பழமொழியை நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு யமன் கூட ஒருத்தவங்க உயிரை வந்து குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குலதெய்வங்கள் பார்த்தோன்னா கிராமப்புறங்களில் மிக சிறு தெய்வமாக தான் காணப்படும். ஆனால் சிறு தெய்வம் அப்படின்னாலும் அதோடைய சக்தி பெருசாக இருக்கும். அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, மூர்த்தி சிறுதானாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம குலதெய்வ கோயிலோட வரலாறு பார்க்கும். குலதெய்வம் என்பது ஒரு சிறு குடும்பம், குலம் அல்லது வம்சம் தலைமுறையாக வழிபட்டு வரும் ஒரு தெய்வங்க. நம்ம போலவே நம்ம வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாக இருக்கலாம், இல்லை பூர்வீகத்தை கொண்டவர்களாக இருக்கலாம். அவர்களை நம்ம ஒரு குலசாமியாக வழிபடுறோம். அது தமிழர்கள் பாரம்பரியத்தில் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குது. சரி, நம்ம எதற்கு குலதெய்வத்தை வழிபடுறோம், அதோடைய வரலாறு அப்படின்னு பார்க்க போனால், சங்க காலம் முதல் தமிழர்களை தங்கள் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்களை வணங்குகிற மரபு தான் நம்ம கொண்டிருக்கிறோம். ஒரு குலத்தை பாதுகாத்த வீரர்கள், ஊரையை காத்த காவல் தெய்வங்கள் அந்த குலத்தில் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுறங்க. இதனால் அந்த குலத்திற்கு ஒரு கோயில் கட்டி அதை வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்முடைய குடும்ப ஒற்றுமை மற்றும் மரபை காக்கும் ஒரு அடையாளமாக திகழுது. எதனால் இது அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், குழந்தை பிறப்பு, புது வீடு கட்டும், அப்புறம் தொழில் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த குலதெய்வ கோயிலில் போயிட்டு வழிபட்டு தன்னுடைய செயல்களை ஆரம்பிப்பாங்க. அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ஆண்டுதோறும் குடும்பங்கள்லாம் ஒன்று கூடி ஒரு சிறப்பு பூஜை ஏற்பாடு பண்ணி வழிபட்டு தனது குடும்பத்துடைய ஒற்றுமையை பேணி பாதுகாக்க இது ஒரு சிறந்த இடமாக இந்த குலதெய்வம் திகழுது. இந்த குலதெய்வ கோயில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு குடும்பத்துடைய வரலாறு, பாரம்பரியம், நம் முன்னோர்களின் நினைவு மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை தலைமுறையாக எடுத்து செல்கிற ஒரு முக்கிய மரபு சின்னமாக திகழுது. தமிழர்களுடைய பண்பாட்டில் இந்த குலதெய்வ வழிபாடு இன்னும் சிறப்பாக தொடர்ந்து கொண்டே வருதுங்க. சிறு தெய்வங்கள் இருக்கின்றது. இந்த சிறு தெய்வங்களும் வழிபடுறாங்க. இந்தமாரி காணொலிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் உள்ள குலதெய்வ கோயில்கள் அப்படிங்கிற இடத்துல தான் இது காணப்படும். ஒரு கல் தான், அந்த கல்லை எப்படி வழிபடுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த குலதெய்வத்தோடைய வழிபாடு, அதோடய சிறப்பு, குலதெய்வ கோயில்கள், குலதெய்வம் எப்படி வந்தது, எதனால் அதை நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய இடம் வகிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, மதங்கள் பல இருந்தாலும், இனங்கள் பல இருந்தாலும், ஜாதிகள் பல இருந்தாலும், தெய்வங்கள் பல இருந்தாலும், மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருப்போம். நன்றி, வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.